தள்ளி வச்சதுக்கு அப்படியே ஒன்னு இன்னைக்கு மொத்தமா சேர்த்து பவர் பத்தலையா? மொத்தமா சேர்த்து அப்புறம் என்ன? இது சொல்ற விஷயம் இல்லடா செல்லம். அப்புறமா நீங்க புரிஞ்சுப்ப. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீ சிரிச்சா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு மீன்குட்டி. பார்த்ததெல்லாம் போதும், ஏதாவது பேசுங்க. என்னங்க ஏதாவது பேசுங்க, ஏதாவது பேசுங்க. மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க திடீர்னு உங்க தங்கச்சி குரல்ல பேசுறீங்க? தாரணி குரல்ல பேசாம பின்ன உங்க தாத்தா குரல்லையா பேசுவாங்க? ஐயோ தாரணி, என்ன பண்ணிட்டு இருக்க மீனாட்சி? அது வந்து ஆமா, வரதுக்கு முன்னாடி ரிஹர்சலா? சேச்சே, அக்கா அப்படிலாம் பண்ணாது, கனவுல வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிதானேக்கா? சி போடி. சுந்தரனை வரதுக்கு முன்னாடியே எங்களை போ சொல்ற. அண்ணன் வந்துட்டா அவ்வளவுதான், இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் போல. தாரணி, நாங்க சும்மாதான் இருக்கோம். ஆனா இதே வார்த்தைய தப்பி தவறி கூட சுந்தர் கிட்ட சொல்லிராத. பாவம், ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா வருவாரு. அவரை போய் இப்படி ஏமாத்திராத. சக்தி. ஆமா, சுந்தர் எங்க? போன் பண்ணியா இல்லையா? நான் அப்பவே போன் பண்ணிட்டேன், சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு. ஆனா அவர் இன்னும் வரல. அக்கா, சரி மறுபடியும் போன் பண்ணிப்பார். சரி. சீக்கிரம் டயல் பண்றாங்க பாருங்க. ஹலோ. சொல்லுமா. எங்கங்க இருக்கீங்க? கேட் கிட்ட தான் இருக்கேன். சரிங்க. அவரு கேட் கிட்ட வந்துட்டாரா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த கடைக்காரன் என்ன மறந்தே பண்ணா தெரியல. பாட்டி, என்ன பாட்டி இது? ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. எதுக்கு? என்ன காப்பாத்துறதுக்கு தான். ஏன் பாட்டி, அதான் கண்ணாடி போட்டிருக்கீங்களா, பார்த்து வர மாட்டீங்களா? டேய், எனக்கு வயசாயிடுச்சுடா. அதான் நல்லா சேஃபா தானே லேண்ட் ஆயிருக்கீங்க. முதல்ல எந்திரிங்க. எந்திரிக்கிற விட்றா.
மஞ்சப்பை. ஆ, நம்மால கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி, அதனாலதான் மஞ்சப்பையில அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ மாலையா? சாமியே சரணமையப்பா. சரணமையப்பாவா? என்னங்க? ஆட்டோ சாமி, ஆ. ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சு சாமி? காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி. உங்களை பார்த்தா ஐயப்ப சாமி ஆட்டோவில் வந்து இறங்கின மாதிரி இருக்கு. ஐயப்பனா? சாமி சரணம், சாமி சரணம். சாமி உங்க வாயால 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க சாமி. 4 நல்ல வார்த்தை என்ன, 4000 நல்ல வார்த்தை கூட சொல்லுங்க சாமி சொல்லுங்க. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, அதனால கொஞ்சமா அள்ளி வீசுறேன். வீசுங்க சாமி. சாமி சரணம், சாமி சரணம். சொல்லுங்க சாமி. சாமி, உனக்கு ஒவ்வொரு நாளும் டீ குடிக்க கூட நேரம் இல்லாம வண்டி ஓட்டுறதுக்கு கஸ்டமர்ஸா வந்து குவியணும். ஆ, ஆ, லைசென்ஸே இல்லனா கூட நீ டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டாம, ஆ, எஃப்சி பாஸ் பண்ணலனாலும் ஆர்டிஓ ஆபீசர் கிட்ட மாட்டாம, ஆ. குறிப்பா குடிச்சிட்டு சாமி சரணம். சாமி சரணம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாலும் மனைவி கிட்ட மாட்டாம இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். கொடுங்க சாமி கொடுங்க. என்ன விபூதியா? இல்ல சாமி, ஒரு ஆட்டோக்காரனுக்கு இந்த வரத்தை விட வேற என்ன வர வேணும்? போதும் சாமி போதும். சாமி, ஆ. உன் வாழ்க்கையில எத்தனை இரவுகள் கடந்து போனாலும் ஆ, ஆ. உன் முதல் இரவு மட்டும் மறந்துடாத. இல்ல சாமி. அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாமி நீங்க சொன்ன எல்லாத்தையும் அப்படியே ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சிடறேன் சாமி. ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கிறது முக்கியம் இல்ல, ஆ. உன் மனசு முன்னாடி எழுதி வச்சுக்கோ, அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம். சாமி நீங்க தெய்வம் சாமி, நல்லா இருக்கு, தெய்வம். என்ன ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுங்க. போச்சு. சாமியே சரணமையப்பா. நான் வரேன் சாமி. சாமி சரணம். போச்சு, எல்லாமே போச்சு. மீனாட்சி சாமி, மீனாட்சி சாமியா? சாமி சரணம். மீனாட்சி சாமி, மீனாட்சி சாமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, எனக்கு ஆர்த்தி எடுக்க வந்தீங்களா? சாமி சாமி சாமி, பேக் சாமி, தொடக்கூடாது. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? இப்படி சாமி? நான் உங்க மேல எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? ஆசை மனிதனுக்கு கூடவே கூடாது சாமி. ஆ? ம். மீனாட்சி சாமி, தப்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், வாங்க சாமி. என்னது? சாமி சரணம். சாமி சரணமையப்பா. வாங்க சாமி. ஏய் இப்ப எதுக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வரீங்க? ஆவுன்னா எதுக்கு எடுத்தாலும் பல்ல காட்டிக்கிட்டே வருது. சரியான இவளுங்க. சாமியே சரணமையப்பா. பாட்டி அங்க பாரு. அடா பாவி, 18ஆம் படி வாசனை. 18ஆம் படி வாசனா. சரணமையப்பா. ஆ சாமி சரணம். சாமி சரணம்.
சாமி போலாமா? வாங்க சாமி. சபரிமலை வாசனே என்னடா திடீர்னு? சரணமையப்பா 18ஆம் படி வாசனே. சரணமையப்பா. சுவாமி ஆஹா சூப்பர். இவ முதல்ல ஒண்ணு ஆட்டம் போட்டா, பையன் மாலை போட்டுக்கிட்டு வந்துட்டான். சாமி சரணம், சாமி சரணம். என்ன சாமிங்களா எல்லா சாமிங்களும் அப்படி பாக்குறீங்க? டேய் சாமி, சாமி. ஐயோ அப்பா மாலை போட்டிருக்கேன் சாமி, தொடுறீங்க. ம். என்ன சாமி? டேய் என்னடா இது வேஷம்? சிவா சாமி வாயில போட்டுக்குங்க. இது வேஷம் இல்ல, ஆ, அந்த ஐயப்பன் மேல இருக்கிற பாசம். ஆ. டேய் சாமி ஆ? மாலை போட்டிருக்கேன் சாமி. ஐயோ சரிங்க சாமி. என்னாச்சு சாமி உங்களுக்கு? உங்க பொண்டாட்டி இப்படி கர்ப்பமா இருக்காங்க, இந்த டயத்துல இப்படி மாலை போட்டு வந்து நிக்கிறீங்க சாமி? கேளுங்க. ஆ. மாலையே போடாதப்ப மீனாட்சி கர்ப்பமா இருக்கும்போது, மீனாட்சி கர்ப்பமா இருக்கும்போது மாலை போடுறதுல என்ன சாமி தப்பு இருக்கு? டேய் 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 அச்சா. சாமி இந்த டயத்துல ஏன் மாலையை போட்டீங்கன்னு கேட்டா இந்த ரன்பீர் மாதிரி ரைமிங்கா பேசிட்டு இருக்கீங்க. சாமியே சரணமையப்பா. சாமி ஆ. வாழ்ந்தவனுக்கு அனுபவம் பதில் சொல்லணும், ஆ. வாழ்றவனுக்கு காலம் பதில் சொல்லணும். ஆனா வாழ போறவனுக்கு மனம்தான் பதில் சொல்லும். என்னமா பேசுறான் என் பேராண்டி? சாமியா சரணமையப்பா. என்ன நீ நாம ஒண்ணு பிளான் பண்ண இங்க ஒண்ணு நடக்குது. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சக்தி. பாவம் மீனாட்சி ரொம்ப ஏமாந்து போயிருப்பான். தாரணி சாமி, ஆ? அங்க என்ன கிசு கிசு? ஒண்ணு இல்ல சாமி. என்ன சுந்தர் இப்படி பண்ணிட்டீங்க? சரணமையப்பா. சாமி சரணம். சக்தி சாமி, சக்தி சாமியா? இப்ப நான் சாதா சுந்தர் இல்ல சாமி, ஓ சாமி சுந்தர். அதுவும் கன்னிசாமி சுந்தர். என்னங்க? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. போங்க, நான் தாங்க. என்னங்க இங்க வாங்க. சாமியே சரணமையப்பா. மீனாட்சி சாமி, மீனாட்சி சாமி, இனிமே நீங்க என்னங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது, என்னங்க சாமின்னு தான் கூப்பிடணும். ஓ அப்புறம் இனிமே நம்ம தனித்தனியா தான் படுத்துக்கணும். இது வரைக்கும் அப்படித்தானங்க படுத்துட்டு இருந்தோம். என்ன சாமி? ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஆமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒண்ணும் இல்ல. முடிஞ்சது. சாமி, இனிமே நான் சாப்பிடுறதுக்கு தலைவாழை இலை தான் வேணும். அப்புறம் குடிக்கிறதுக்கு ஸ்பெஷலா தனி டம்ளர் வைக்கணும். வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் வேணும்னு ஒரு சின்ன லிஸ்ட் வச்சிருந்தேன். இந்த இருக்கு, இது ஃபாலோ பண்ணிக்கங்க. சின்ன லிஸ்ட். எவ்வளவு பெரிய லிஸ்ட். ஏய் தெளிவா தான்டா இருக்கீங்க. ரொம்ப சின்ன லிஸ்டா இருக்கே. ஏங்க சாமி சரணம், சாமி சரணம், கிட்ட வராதீங்க, டச் ஆகும். எதுக்குங்க இப்ப மாலை போட்டீங்க? சாமியா சரணமையப்பா. ஏன் சாமி, நீங்க மட்டும் தான் ஊர்ல இருக்க சாமிக்கெல்லாம் விரதம் இருப்பீங்களா? நாங்களும் விரதம் இருப்போம் சாமி. கரெக்ட். ஏங்க நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் விரதம் இருந்தேன்.
போங்க. ஆமா நல்லா இருக்கணும், நமக்கு பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கணும், அப்புறம் great. எது நடந்தாலும் என் சுயநனவோட நடக்கணும்னு தான் நான் மாலை போட்டிருக்கேன். விளங்குச்சு. ஆ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. என்னது? வீட்ல இருக்க விளக்கெல்லாம் நல்லா விளக்கி வச்சிருங்க. இனிமே காலை மாலை 2 வேளையும் ஐயப்பனுக்கு நான் பூஜை பண்ணணும். சாமி சரணம். விளக்கிடுறேன். சாமியே சரணமையப்பா. இப்ப என்னங்க? பிரசாதம் சாமி. ஆ? ம். திரும்புங்க திரும்புங்க சாமி, கோவம் எல்லாம் படக்கூடாது. ம். ஆக்காட்டுங்க. ஆ? ஆ. அண்ணி, அக்கா எதிர்பார்த்தது வேற பிரசாதம், சுந்தர் கொடுக்கறது வேற பிரசாதம். என்னது? ஐயோ அண்ணி, அல்வாவும் பூவும். ஓ, ரொம்ப முக்கியம். சாந்தி சாந்தி சாந்தி. என்னது? சாமி நான் மனசாந்தியை பத்தி சொன்னேன், நீங்க வேற ஏதோ சாந்தியை நினைச்சு கேக்குறீங்க சாமி. அதுவும் நான் இந்த கெட்டப்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம்லாம் வரக்கூடாது சாமி. சாமி சந்தேகம்ன்றது மிகப்பெரிய கொடிய நோய் சாமி. அது மட்டும் வந்துருச்சுன்னா குடும்பத்துக்குள்ள வீண் குழப்பங்கள்லாம் வரும். வரும் வரும். சாமி சரணமையப்பா. ஐயோ சாமி. ஐயப்ப சாமி. சரிங்க சாமி. சிவா சாமி, நீங்க என்னதான் பொண்ணுங்களை பிடிக்கலன்னு சீன் போட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க சீனு தான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நீங்க எது வேணான்னு சொன்னீங்களோ அது உங்களை தானா தேடி வரும். ம். உங்களை தேடி வர சந்தோஷத்தை என்னைக்குமே நீங்க விட்டு கொடுக்க கூடாது. என்ன சாமி, உங்களுக்கெல்லாம் மாலை போடணும்னு அவசியமே இல்லை சாமி. சாமியே சரணமையப்பா. டேய் சாமி. இப்படி பண்ணிட்டாரு. சக்தி சாமி, பிரசாதம் வாங்கி. சாமி சரணம். இந்தாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்படியாவது திருந்தட்டும். தங்கச்சி சாமி, இனிமையாவது சேட்டை எதுவும் பண்ணாம அண்ணன் சாமி கிட்ட அடி வாங்காம இருக்கணும், சரியா? இவரு சாமியே சரணமையப்பா. அண்ணா. காட்டுங்க. மாலையை போட்டுட்டு தங்கச்சிய அடிக்க கூடாது. சரிங்க தங்கச்சி சாமி. என்கிட்ட தான் நல்லா அடி வாங்க போறீங்க. பாட்டி சாமி, அடிக்கடி இந்த கரண்ட் பாக்ஸ்ல கைய வச்சு லைட் ஆஃப் பண்ணாம வாழ போற கொஞ்ச நாள்ல அடுத்தவங்க வாழ்க்கையில லைட்ட ஆன் பண்ணி விடுங்க, சரியா? மாலை போட்டாலும் கரெக்டான பாயிண்ட தான் சொல்றான். எங்க பாட்டி சாமி அப்படியே வாய திறங்க. நல்ல புத்திய பாயப்பா. இந்த விபூதியை போட்ட கொஞ்சோண்டு எலிமருந்து போட்டிருக்கலாம். இந்தாங்க. சாமியே சரணமையப்பா. ஆஹா, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. இந்த ஜப்பான் முஞ்சம் சுந்தரம் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு அந்த கடவுளே பிளான் பண்ணிட்டாரு. அடியே மீனாட்சி, நீ சுந்தர பிரியத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சும்மா இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? சிரிக்காத, பார்க்க முடியல. ஏய் பொடி, கடவுள் எங்க பக்கம் தான் இருக்காரு. உங்க பக்கம் தான் இருக்காரு. ஏதாவது தப்பு பண்ணா சொல்லு கெடுக்க. மீனாட்சி சாமி, அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 5 மீட்டர் வேணாம் வேணாம் ஒரு 10 மீட்டர் இடைவெளியிலே என்ன ஃபாலோ பண்ணுங்க. சாமியே சரணமையப்பா. நல்ல புத்திய குடுற ஐயப்பா அந்த பாட்டிக்கு. நல்ல புத்திய குடு. சிவனோட ஐடியா பக்காவா இருக்கே. ஆஹா, நல்ல விஷயம் நடந்திருக்கு. இத உடனே போய் சுபத்ரா கிட்ட சொல்லணும். சுந்தர் சாமி ஒரு மண்டலத்துக்கு தான் விரதம் இருப்பாரு. நம்ம ஏன் ஒரு வருஷத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது?